சீமான் வந்து தனித்து நிற்கிறாரு அப்படின்னா அது வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம். இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் வந்து வேற வழி இல்லாம தனித்து நிற்கிறார். ஏன் சொல்றேன்னு யோசிக்கணும். நான் ஏதோ பொறாமையிலையோ வந்து பயஸ்டாவா சொல்ல. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த அன்னைக்கு முதல் மாநாட்டில் நாங்க நம்மளை நம்பி கூட்டணி கட்சிகள் வருவாங்க, அவர்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலே பங்களிக்கிறோம்னு கூட்டணி கட்சிகள் வருவாங்கன்னு டே ஒன்ல இருந்து எதிர்பார்த்தார். எங்க அண்ணன் சீமான் நான் கூட்டணியே கிடையாதுடா மக்கள் நம்பி போறேன்னு டே ஒன்ல சொல்லிட்டு இருக்கிறார். அப்ப இந்த துணிச்சல் இந்த வைராக்கியம் அவருக்கு முதல் நாள்ல இருந்து இருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் தனித்து போட்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இன்னைக்கு அவர் கிடைச்சிருக்கூடிய 2024 அவர் கிடைச்சிருக்கூடிய 7.5% 35 லட்சம் வாக்குங்கிறது அவருக்காகவும் அவருடைய பாலிசிக்காக விழுந்த வாக்கு, வேற எதற்காக விழுந்த வாக்கு இல்ல. நாம் தமிழர் வாங்கியிருக்கூடிய 35 லட்சம் ஓட்டும் சொந்த ஓட்டு, இன்னொருத்தருடைய ஓட்டு கிடையாது. சினிமா கவர்ச்சியோ கூட்டணி பலமோ வேற ஏதோ யாரோ ஒருத்தர் வந்தாங்க கிடையாது. கேண்டிடேட் கூட உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. தமிழ்நாட்டில் இந்தியாவில் நம்ம எல்லாருமே 33% இடஒதுக்கீடு பத்தி பேசிட்டே இருக்கிறோம். ஆனா தன்னுடைய கட்சியில வேட்பாளர்ல 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்கிற ஒரே கட்சி ஒரே தலைவராக சீமான் இருக்கிறார். இன்னைக்கு நேரத்துல டே ஒன்ல இருந்து